1% கூட பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை பிக் பாஸ் கூட்டிகிட்டு வந்தால் பிக் பாஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். கடந்த 2 நாட்களாக பிக் பாஸை பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியும். ஒருத்தன் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லை, பைத்திய மாதிரி, ரெண்டு ஒன்று தான் இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி எல்லார்ட்டையும் போயிட்டு பெருமை பேசுறது, எல்லாரையும் ரொம்ப தரக்குறைவாக பேசுறது. அதாவது தான் மட்டும்தான் படிச்சிருக்கேன், நீங்கள் எல்லாம் முட்டாள், உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி பேசதா இருக்கட்டும். மற்றவங்க கூட ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கும்போது இவர் பக்கம் இருக்கிறத மட்டும் இவர் பேசணும். மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அந்த இடத்துல கோவப்படுவான். இப்போது நீங்கள் இந்த ப்ரோமோ 1 பேசும்போது ஏய் சும்மா இருக்கும் அப்படின்னு கத்துறான் பார்த்தீங்களா, இது இப்போது. பட் ஆனால் நேற்றுலேருந்தே இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காப்புல. கெமியாக இருக்கட்டும், நம்மளோட பிரவீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவராக இருக்கட்டும், எல்லார்ட்டுமே அவங்க சொல்கிறத காதில் கூட கொடுத்து வாங்குறதில்ல. அந்த அளவுக்கு இவர் என்னமோ போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஏதோ முடிச்சுட்டு வந்த மாதிரியும், மற்ற எல்லாரும் முட்டாள்கள் மாதிரியும், இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தகுதி இருக்குது. ஈவன் நான் கூட என்னோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், ஒரு 3 பேர் சுத்தமாக தகுதியே இல்லாத ஒரு ஆளை கூட்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 பேரில் மற்றவங்க கூட ஏதோ அவங்க வந்தது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் இவன் வந்ததுலேருந்து எல்லாரையும் எப்படி சொல்கிறது, தாழ்த்தி, அதாவது புட் டவுன் பண்ணி இவர் மட்டும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். நம்ம இவனை பார்க்கும்போது என்ன சொன்னேன், ஒரு இன்னசென்ட் மாதிரி இருக்கான்ப்பா, எல்லாரும் சேர்ந்து கலாயிறாங்க யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்த்தோம். பார்த்தீங்களா ரியல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா? அதாவது தனக்குத்தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு முட்டாளை இப்போ தான் பார்க்குறாங்க நண்பர்களே. அப்படி தான் இருக்குது ப்ரோமோ 1. ஸோ இவனுக்கும் ஓட்டு போடுற கூட்டமும் இருக்குது. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ப்ரோமோ 1 அப்படி ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிற ஒருத்தன் பிக் பாஸை தரம் தாழ்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதுக்காக தான் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே மக்கள் யாருமே கைத்தட்டவே இல்லை. விஜய் சேதுபதி வாண்டடாக எல்லாரையும் கைத்தட்ட சொல்லி, தயவு செஞ்சு கைத்தட்டுங்க, போகும்போது மோட்டிவேட் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு அவர் புதுசாக சொல்லி எப்படி அனுப்பி விட்டார்னா, வெளியில் ஒரு பிம்பம் இருக்குது உங்கள் மேலே, அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார்னால் ஒரு காமெடி பண்ணுறவர், சும்மா சம்மந்தம் இல்லாமல் நடிக்க தெரியாமல் நடிப்பை காமிச்சிட்டு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேர் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் மாற்றணும். மற்ற தளத்தில் மாதிரி உங்களை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் காமெடி பீஸாக. இங்கே உங்களை நான் ஹீரோ வச்சு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார் விஜய் சேதுபதி. அதை தான் தலைவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை சுற்றி தான் பிக் பாஸ் சொல்லிட்டுக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்குது நண்பர்களே. என்னென்ன வச்சு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 நாளாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரே பிரச்சனைகள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த டாக்டர் போடுற விஷயத்தில் பிரவீனுக்கும் இவருக்கும் ஆர்குமெண்ட் வந்துச்சா. அந்த ஆர்குமெண்ட்டில் கெமி இடையில பேசியிருப்பாங்க. என்னென்னா டாக்டருங்கிறது போட்டுக்கலாம், அவங்க ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க திவாகருக்கு, போட்டுக்கலாம். பட் ஆனால் எல்லாருமே கூகுளில் சர்ச் பண்ணால் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ல. அதாவது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மெடிக்கல் ரிலேட்டடாக கூகுளில் போட்டால் நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன சொல்கிறான், நீ எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம், நாங்களாம் அப்புறம் இது டாக்டர் படிச்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் சண்டைக்கு போடுறது. அந்த சண்டை வேணும்னே வாண்டடாக கிரியேட் பண்ணி நம்ம சண்டை போடணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்ப காலையில் கொரட்டை விஷயம், கொரட்டை விட்டது நீயே விட்டகரா அவனும் விட்டகரா, அந்த டாபிக் அதோட முடியுது. வேணும்னே கூட்டு நீ கொரட்டை விடுற, நீ தப்பா விடுற, நீ தப்பா, அதாவது பேசும்போது அடிக்கடி ஒரு யூஸ் பண்ணுறது, வாய மூடுமா, ஏய் இது நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஆண்கள் பெண்கள் யாருமே மதிப்பு மரியாதை இல்லை, வயசு அப்படிலாம் எதுவுமே இல்லை. இவரை ஒரு மரியாதை எல்லாருமே எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கல்ல. பட் ஆனால் இவர் அந்த ஈக்குவல் ரெஸ்பெக்ட் எதில் இருக்கும் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. அப்படி தான் பண்ணிக்கிட்டு நான் வந்ததுலேருந்து இந்த ஆளுக்கு பிக் பாஸில் ஒரு வாய்ப்பு பார்த்தீங்களா மக்களே. இந்த மாதிரி ஒரு ஆளை மாதிரி நடந்துக்கிட்டா நடக்கும். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சொன்ன அதே விஷயத்தை தான் ரம்யாஜாவும் சொல்லியிருப்பாங்க. ரம்யாஜா அழ வச்சுட்டாங்களா, ரெட் கார்டு கொடுக்குற நண்பர்களே, ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பெரிய தப்பு பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லாரோடைய கேமே போய் பாதிக்கப்படுது. எல்லார்ட்டையும் போயிட்டு தான் பெரிய இல்லை, நீ யாரும் பேசக்கூடாது, நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும். ஆக்சுவலாக சூப்பர் டீலக்ஸில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் நடந்துக்கிட்டா ஓகே, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நடந்துக்கலாம்னு சொல்லிப்பாங்களாம். நம்மளால் பிக் பாஸ் ஹவுஸில் தான் இருக்காப்புல. ரம்யாஜா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரவீன் ப்ரோ விஷயத்தில் இவர் என்ன பேசினாலும், கெமி விஷயத்தில் இவர் என்ன வேணால் பேசலாம். பட் ஆனால் இவரை பற்றி நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அது இவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அதாவது நீ ஒரு விமர்சனம் வைக்கிறன்னா, ஓ மேலே வைக்கிற விமர்சனத்துக்கும் நீ பதில் சொல்கிற அளவுக்கு திராணியாளாக இருந்தால் விமர்சனம் வைக்கணும். அப்படி இல்லை நீ விமர்சனம் வைக்காமல் மூடிக்கிட்டு இருக்கணும். பட் ஆனால் இவர் மட்டும் பேசுவாரா, இவர் அடுத்தவங்களை குறை சொல்லுவாராம், ஆனால் அடுத்தவங்க இவரை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. இதெல்லாம் மாதிரி ஆட்டிடியூடு, ஒரு அந்த மேம்போக்கான ஒரு மனநிலை இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பேசுகிற ஒரு ஆட்டிடியூடு. அந்த விஷயத்துல தான் நம்ம ரம்ஜாஜ் எல்லார் விஷயத்திலும் போய் மூக்க நுழைக்குது பாருங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் இவர் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது. உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசிடுமே
சும்மா இருமா சொல்கிறது கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ வந்து இது பண்ணுறான். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எல்லாம் என்ன படிச்சிருக்க, எஜுகேஷன் பற்றி உனக்கு என்ன தெரியும், ஒரு நாகரிகமாக பேச தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறான், தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறான். இதில் என்னப்பா தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்கா? அதை வேறு யாராச்சும் சொல்லியிருந்தா நான் வந்து இதை வந்து கடந்து போயிருப்பேன். பட் ஆனால் ரம்யா ஜோ சொல்லும் போது அவங்களோட தொழிலுக்கு அவங்க தொழிலில் வந்து அவங்களுக்கு ஒரு நிறைய விமர்சனங்களை கடந்து வந்திருப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி விமர்சனங்கள் தான் அந்த பொண்ணு ஆல்ரெடி வரும்போதே நான் படிக்கலன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் வந்து ஆடுற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இப்படி பேசும்பொழுது அதை அவங்களோட தொழிலை இது பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல யதார்த்தமாக பேசினாலும் அது அப்படி தானே ப்ரொஜெக்ட் ஆகும். நீ நாகரிகம்லாம் பேசுகிற, நீ படிக்கலை, நீ ரொம்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது. இவர் ரொம்ப நாகரிகமான ஆளுங்க. நேற்றுக்கு அந்த சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஜிப்பு போடாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்களா, பேண்ட்டில் ஜிப்பு போடாமல் சுற்றிக்கிட்டு இருந்தான். இவன் வந்து நாகரிகத்தை பற்றி வந்து ரம்யா ஜோ கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து உனக்கு நாகரிகம் இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆனால் பேசும்போது நமக்கு தெளிவாக புரியுறது. 2 நாள் நடந்துக்கிற பிரச்சனையை வச்சு தான் ரம்யா ஜோ வந்து ஏதோ சொல்கிறாங்க. ரொம்ப திமிராக பேசிக்கிட்டு இருக்கான். ரம்யா ஜோ சொன்னதுக்கு அப்படியே ஏங்கிறான், அடிக்க பாயிறாங்க. உனக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும். விஜய் சேதுபதி வந்து ஆனால் வச்சு என்ன பிரச்சனைனா, இவனை விஜய் சேதுபதி கண்டித்து பேசினாலும் அவர் கண்டித்து தான் பேசுகிறாருங்கிறத கூட அவனால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இவர் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாரு. இவர் தான் இந்த வீட்டில் வந்து படிச்சுட்டு வந்தவர், இவருக்கு தான் எல்லாமே தெரியும். எல்லா மாரி பேசுறது எல்லாமே ஓகே. பட் ஆனால் பேசிக்கான சென்ஸ் அப்படிங்கிறதோட சுத்தமாக கிடையாது. திவாகர் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு பேசிக்கான ஒரு இது படிப்பை பற்றி பேசுறாரு, எஜுகேஷன் பற்றி. இதில் சம்மந்தமே இல்லாமல் எப்ஜேன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் உள்ளே புந்த எஜுகேஷனை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே சரி ஓகேன்னு சப்போர்ட் பண்ணி பேச போகிறான், ஏதோ வந்து இது பண்ண போகிறான்னு பார்த்தா நான் என்ன எஜுகேஷன் படிச்சிருந்து தெரியுமா, 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும் எல்லாருமே வந்து ஒரு ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நிலமை இருக்குது. கடைசியாக அந்த ப்ரோமோ முடியும் போது ரம்யா ஜோ வந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. இது தேவையா? இவங்க வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுத்து வார்ன் பண்ணணும் நண்பர்களே. இல்லைனா வந்து இந்த பிக் பாஸ் ஷோங்கிறது இன்னும் தரம் தாழ்ந்து இப்படி தான் போயிட்டு இருக்கும். சண்டை அப்படிங்கிறது வந்து வரணும் தான், அது வந்து வந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் பிக் பாஸ் வீட்டில். ஆனால் வாண்டடாக கிரியேட் பண்ணி ஒரு சண்டையை வந்து வேணும்னே இது பண்ணி ஆக்சுவலாக இதை நான் எப்படி பார்க்கணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து வாட்டர் மாலன் போட்டு புழக்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக. பொதுவாக நம்ம இத்தனை சீசன் பார்க்கும்போது யாராச்சும் ஒருத்தனை போட்டு இந்த மாதிரி புலந்தா நமக்கு என்ன தோணும், பாவண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவம் வரும். அவங்க மேலே வந்து நமக்கு வந்து ஒரு பரிதாபம் வரும், நம்ம ஓட்டு போடும்ல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தனை போட்டு எல்லாரும் புலந்தா சந்தோஷமாக இருக்குது. அவனை கூட்டு போய் வெளியில் அவனை நிறுத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறது, அவன் பண்ணுறது ஆக்டிவிட்டி, சரி அவன் பண்ணுறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. நம்ம எதாவது சொல்லிவிட்டு அதை பாடி ஷேப்னு சொல்லி சொல்கிறானுங்க. இன்னும் இவனுக்குன்னு ஒரு குரூப் வேறு சுற்றிக்கிட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணி. எனக்கு ஒன்றும் புரியல. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆளை பிக் பாஸ் வீட்டில் வச்சா இன்னும் கேவலமான சில விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் லைவில் வரட்டும், யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி பேசுகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.